வணக்கம் நண்பர்களே. பொதுவாக தேவையற்ற கைது நடவடிக்கை கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வருது. ஆனாலும் இப்போது சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது போலீஸாருடைய கைது நடவடிக்கைகள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கைது நடவடிக்கைலாம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கர் வழக்குலேயும் கூட அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலை அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரண்ட் நீதிமன்றம் பிறப்பிக்குது. வெளியூரில் பிறப்பிக்கப்பட்ட வாரண்ட் உள்ளூர் போலீஸாருக்கு கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அளவுக்கு அவரை ஒருத்தர் மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னாலே அது அரெஸ்ட் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவரை போய் ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த ஊர் போலீஸாருக்கு அந்த வாரண்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த கைது நடவடிக்கை எந்த அளவுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே கைது நடவடிக்கை ஆனதுலேருந்து 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க அப்படிங்கிறது அங்கே நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸார் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறச்ச. ஆனால் நேற்று இந்த பிப்ரவரி 1 நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்த தீர்ப்பில் அதில் இருக்கிற அந்த 24 ஹவர்ஸை தாண்டிய கைது செஞ்ச 24 மணி நேரத்துக்கு மேற்பட்டு தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அப்படியும் அவங்க ரொம்ப தைரியமாக 24 ஹவர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேஸில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆவணங்கள் மூலமாக தெரிய வருது. அப்படி ஒரு அந்த மாதிரி சமயங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இது முக்கியமாக உயர்நீதிமன்றம் மற்றும் விசாரணை நீதிமன்றங்கள்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய தீர்ப்பு. இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது தான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள்லாம் மீறப்படும் பொழுது இதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டலாம். ஏனென்றால் அடிப்படை உரிமை எந்த அளவுக்கு மீறுதுன்னா, நமக்கு ஆர்டிக்கல் 22லேயே தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் தி மூமெண்ட் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறத ஒரு கைதுங்கிறது தடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறச்ச, அதே போல் ஒரு கைது நடவடிக்கை எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 22லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 22 அப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமை ஒரு கைது நடவடிக்கையின் போது மீறப்படுகிறது. அதனால தான் சில கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட உடனேயே இமீடியட்டாக 24 மணி நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அவரை அப்படிங்கிறது. சப்போஸ் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியலைன்னா எங்கே கைது செய்யப்பட்டாரோ அந்த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை உடனே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதில் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டை போய் ரிமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெளிவாக திரும்ப திரும்ப பல்வேறு வழக்குகளில் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. ஆனாலும் இது அவ்வப்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய போலீஸார் இதை மீறிக்கிட்டே வராங்க. இது போன்ற ஒரு சம்பவம் தான் இந்த சுபாஷ் சர்மா அப்படிங்கிறவரோட வழக்கில் நடந்திருக்குங்க. இவரை இடி போலீஸார் கைது செய்கிறாங்க. எங்கே கைது செய்கிறாங்கன்னா, இமிக்ரேஷன் ஏர்போர்ட் இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அவரை இறங்கினோடனே அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் அவர் ஒரு 1:15 மணிக்கு தான் அரெஸ்ட் மெமோவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் 3:30 மணி வாக்கில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஸோ இது 24 ஹவர்ஸ் எக்ஸீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உயர்நீதிமன்றத்தில் போய் அவங்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றமும் இவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு அவரை இமிடியேட்டாக பெயிலில் விட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இதை எதிர்த்து தாங்க இடி உச்சநீதிமன்றத்தை அணுகுது. அவங்க சொல்கிறாங்க, இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கதை நாங்கள் பிஎம்எல்ஏ ஆக்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 2 டெஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதில் அவர் அதில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் பெயில் விடணும்னு இருக்குது. ஆனால் இங்கே உயர்நீதிமன்றம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இமிக்ரேஷன் இடத்துலேருந்து அவரை கஸ்டடியில் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அது அரெஸ்ட்டு. அங்கேருந்து அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போனதுக்கான ஆவணங்கள்லாம் தெளிவாக காட்டுது. ஆனால் நீங்கள் அடுத்த நாள் தான் அரெஸ்ட் மெமோவை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதுவும் அந்த அரெஸ்ட் மெமோ எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே டைப் பண்ணதில் அந்த அரெஸ்ட் டைமு டேட் மட்டும் கேப் விடப்பட்டு அப்புறம் கையில் எழுதியிருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அப்புறம் அன்றைக்கி தேதியில் தான் ஈவினிங் 3:30 மணிக்கு வாக்கில் நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஆஜர்படுத்துகிறீங்க நீதிமன்றத்தில். ஸோ 24 ஹவர்ஸ் எக்ஸீட் ஆகிருக்கு அப்படிங்கிறச்ச அந்த அரெஸ்ட்டே செல்லாததாக இருக்கும் பொழுது பெயில் உடனடியாக இந்த நீதிமன்றங்கள்லாம்
கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் அவருடைய அடிப்படை உரிமை அங்கு மீறப்பட்டிருக்கு. whenever there is a violation of the fundamental rights under the granted guaranteed under the article 21 and 22, it is for the court to immediately grant them the bail and release them on the enlarge them on the bailங்கிறத உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குங்க. இது நம்மளுடைய விசாரணை நீதிமன்றங்கள்லாம் கண்டிப்பாக அது போன்ற இது நம்ம அவங்க முன்னாடி ஒரு அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அவர் 24 மணி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய தலையாய கடமை. அப்படி உறுதி செய்யும் பொழுது 24 ஹவர்ஸ்க்கு மிகுந்து இருக்கும் பொழுது உடனடியாக அந்த அரெஸ்டே செல்லாது அப்படின்ட்டு அவரை இம்மிடியேட்டாக பெயிலில் விட வேண்டும். இந்த சட்டத்தின் பார்வை நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது தான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள், நம்முடைய தெரிந்தவர்களுடைய அடிப்படை உரிமைகள்லாம் பறிக்கப்படும் பொழுது இதெல்லாம் நம்ம வலியுறுத்தி சொல்வதற்கு உதவும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.